வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறாரா முதலமைச்சர் ரங்கசாமி? கூட்டணியில் தொடரும் குழப்பம். திமுக மற்றும் காங்கிரஸ் இடையில் தொகுதி பங்கீடு குறித்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை. சுமூக தேர்வு எட்டப்படாததால் இழுபறி நீடிப்பு. புதுச்சேரி தமிழக எல்லை பகுதிகளில் விடிய விடிய வாகன சோதனை. புதுச்சேரி காவல்துறை தொழில் பாதுகாப்பு படை இணைந்து நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இரண்டாம் கட்டமாக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையில் நடைபெற்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் சமூக தீர்வு எட்டப்படாததால் இழுபறி நீடித்து வருகிறது. புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர், மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் தேர்தல் பங்கீடு குழு உறுப்பினர்களும், இதேபோல் திமுக சார்பில் தேர்தல் பொறுப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் தலைமையில் மாநில அமைப்பாளர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற கூட்டத்தில் சுமூக தீர்வு எட்டப்படவில்லை. கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மாநில பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர், புதுச்சேரியில் காங்கிரஸ் 21 இடங்களிலும் 9 இடங்களில் திமுக போட்டியிட வேண்டும் என்று முதலில் நாங்கள் கேட்டோம். ஆனால் அவர்கள் 15 தொகுதி காங்கிரஸ், 15 தொகுதி திமுக என்று பேசி வருகின்றனர். மேலும் தங்களது கட்சிகளுக்கு அதிக இடங்களை கேட்பது வழக்கமான ஒன்றுதான். அதனால் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், எங்களுக்கும் 30 தொகுதியில் போட்டியிட ஆசைதான், ஆனாலும் கூட்டணி என்று வந்துவிட்டது. எனவே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது என்றும் தெரிவித்தார். Discussion is on. The future chief ministers are sitting. Future chief minister and future ministers are sitting inside and they are discussing about it. That discussion is going on inside. Okay? So, no, they will inform you. Every party expects that their party should get a bigger number. And in the alliance, every party sacrifice and come to some conclusion. That is what they are doing inside. Okay? Thank you. Thank you. அவங்க 20 தொகுதிகள் கேட்பதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு. இல்ல அது இல்ல. இது நீங்க தலைமையிட தொடர்பா பேசிட்டீங்க. அது மாதிரி அவங்க 20 தொகுதி கேட்கவே இல்ல. அவரே என்ன சொல்றாரு, 21/9 நாங்க கேட்டோம், அவங்க 15 சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன தப்பு. அவர் இல்ல, அவங்க ஆசை சொல்லியிருப்பாங்க. நாங்க 30 சீட்டு நிக்கணும் தான் சொல்லியிருக்கோம். நாங்க அது இல்ல, இன்னும் அதெல்லாம் முடிவு தலைவர் ஐயா இன்றைய தினம் வந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கோம். ஆமா ஆமா. இந்த நிலையில எப்ப பேச்சுவார்த்தை முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கியா? ஒரு நாள் 2 நாள்ல இன்னும் 30 தொகுதி நிச்சயமா ஒரு நிலைப்பாடா இருக்கு. இல்ல இல்ல சொல்றேன், நீங்க சொன்னீங்களா அவங்க 21 சொல்றாங்க, நாங்க 30 சொல்றோம். அது சொல்றேன். அதான் அவங்களுடைய ஆசையை சொல்றாங்க. அவங்க ஆசையை சொல்றாங்க 21, என் ஆசையை சொல்றேன் 30. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமி வெளியேறுகிறாரா என்ற குழப்பம் நீடித்து வருகிறது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கூட்டணி குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக, அதிமுக ஆகிய கட்சிகள் 14 தொகுதிகளில் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவிடம் பல்வேறு நிபந்தனைகள் வைத்த நிலையில் அதற்கு பாஜக ஒப்புதல் அளிக்காததால் அதிருப்தியில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் என்ஆர் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் நிலையில் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பாஜக வேட்பாளர் பட்டியலுடன் புதுச்சேரியில் இருந்து தனி விமானம் மூலம் மத்திய அமைச்சரும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளருமான மான்சுக் மாண்டவியா, புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் டெல்லி புறப்பட்டு சென்றனர். புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் புதுச்சேரி தமிழக எல்லை பகுதிகளில் புதுச்சேரி காவல்துறையினர் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் தொழில் பாதுகாப்பு படையினருடன் விடிய விடிய வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில்
வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி எல்லையான தவளக்குப்பம் அடுத்துள்ள கொருக்குமேடு பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன், ஆய்வாளர் சத்யநாராயண கிட்லா, தவளக்குப்பம் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர், தொழில் பாதுகாப்பு படையினருடன் விடிய விடிய வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் தமிழகத்தில் இருந்து புதுச்சேரி வரும் வாகனங்களும், புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு செல்லும் வாகனங்களும் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டன. இதில் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனம், ஆம்புலன்ஸ், தினசரி நாளிதழ் வெளியாகும் வாகனங்களில் சோதனைகள் செய்யப்பட்டன. இதில் வாகனங்கள் ஓட்டி வரும் ஓட்டுநர்களுக்கான உரிமங்கள் மற்றும் வாகனத்தில் ஏதேனும் மதுபானம் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்தனர். காவல்துறையினர் விடிய விடிய நடத்திய சோதனையில் எந்த ஒரு பரிசு பொருட்களோ மதுபானங்களோ பறிமுதல் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பொதுமக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த பொருட்களும் எடுத்து செல்லக்கூடாது என்ற நிலைமையில் தெளிவாக செயல்படுகின்றனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் திருட்டு வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டு 13 சவரன் தங்கம், 500 கிராம் வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எல்லைப்பிள்ளைச்சாவடி 100 அடி சாலையில் உள்ள அன்பகம் என்ற வீட்டில் கடந்த 12ஆம் தேதி இரவு நடைபெற்ற வீட்டு திருட்டு சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து 13 சவரன் தங்க நகைகள் மற்றும் சுமார் 500 கிராம் வெள்ளி பொருட்களை திருடி சென்றதாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் சிறப்பு குழுவை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட்ட இந்த குழு சம்பவ இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் ஆதாரங்களை வைத்து குற்றவாளியை அடையாளம் கண்டது. தொடர்ந்து மேற்கண்ட தீவிர தேடுதல் நடவடிக்கையின் மூலம் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த 74 வயதான ரவிக்குமார் என்பவரை கைது செய்தனர். அவர் புதுச்சேரி வந்து திட்டமிட்டு இந்த திருட்டை நடத்தியது விசாரணையில் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து திருடப்பட்ட 13 சவரன் தங்க நகைகள் மற்றும் 500 கிராம் வெள்ளி பொருட்கள் முழுமையாக மீட்கப்பட்டன. இதையடுத்து குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். குற்றத்தை விரைவாக கண்டுபிடித்து திருடப்பட்ட பொருட்களை மீட்ட காவல்துறை குழுவின் சிறப்பான பணியை உயர் அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். நம்ம 100 ஃபீட் ரோடு ரெட்டியார்பாளையம் ஏலைப்பிள்ளைச்சாவடி அன்பகம் ஸ்பெஷல் சில்ட்ரன் கேர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதில் கதவு ஓப்பன் பண்ணிட்டு கதவு பிரேக் பண்ணிட்டு உள்ளே போய் அல்மாராவில் இருந்த கோல்டு, சில்வர், கேஷ் 12 சவர கோல்டு, 1 kg சில்வர் ஆர்னமெண்ட்ஸு, ஒரு 1 lakh கேஷ் போன மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு கம்ப்ளைண்ட் வந்து லக்ஷ்மி அணி ஒரு சேர்பர்சன் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு, அவர் மூலமாக கம்ப்ளைண்ட் வந்தது ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அந்த டோட்டல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்டரில் வரைக்கும் எல்லா ஃபுட்டேஜ் செக் பண்ணியாச்சு. அதில் ஒரு தமிழ்நாடுக்கு சேர்ந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த ராஜா அரியாஸ் ரவிக்குமார், ஒழுகு ரவிக்குமார்னு சொல்லுவாங்க. காமராஜர் நகர் தொகுதியில் வேட்புமனு வைத்து ஆலயத்தில் தரிசனம் செய்து வீடுதோறும் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி லெனின் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நாகாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு வேட்புமனு வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பரிவட்டம் கட்டி கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பாரம்பரிய மரியாதை செலுத்தப்பட்டது. அப்பகுதி மக்கள் அவரை நேரில் சந்தித்து காமராஜர் தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர் என நம்பிக்கை தெரிவித்து வாழ்த்துக்கள் வழங்கினர். பின்னர் ஆலயத்தில் படைக்கப்பட்ட பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் பிரபாகரன் மற்றும் சுரேஷ், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கட்சியின் நிர்வாகி மாங்குடி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மகளிர்,
தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து தலைவர் வாழ்த்தி வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் குமார், சிங்காரவேலு, அண்ணாமலை, ரவிக்குமார், முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் அப்பகுதியில் உள்ள அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் ஆலயத்திலும் தலைவர் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை வீடுதோறும் சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நேரத்தில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி இன்முகத்துடன் உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். சுஸ்லான் ஃபவுண்டேஷன் மற்றும் இந்தியன் கனரக வாகன ஓட்டுநர்கள் நலக்கூட்டமைப்பு சார்பில் கனரக ஓட்டுநர்களுக்கான இலவச கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள கனரக வாகனங்கள் நிறுத்தும் வளாகத்தில் சுஸ்லான் ஃபவுண்டேஷன் மற்றும் இந்தியன் கனரக வாகன ஓட்டுநர்கள் நல கூட்டமைப்பு இணைந்து கனரக வாகன ஓட்டுநர்களின் நலன் கருதியும் சாலை போக்குவரத்து விபத்துகளை தடுக்கும் விதமாக கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு இலவச கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாமை நடத்தியது. இந்த முகாமில் பல் பரிசோதனை, HIV, எய்ட்ஸ் விழிப்புணர்வு, காசநோய் விழிப்புணர்வு மற்றும் HIV பரிசோதனை முகாம் நடைபெற்றது. பொதுவாகவே சாலை விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் ஓட்டுநர்கள், குறிப்பாக கனரக வாகன ஓட்டுநர்கள் இரவும் பகலும் வாகனம் இயக்குவதினால் அவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படுகிறது. மேலும் கண் பரிசோதனை செய்து ஓட்டுநர்களின் குறைபாடுகளை அறிவதன் மூலம் சாலை விபத்துகளை தடுக்க முடியும் என்கிற உன்னத முயற்சியில் இதுபோன்ற கண் பரிசோதனை முகாம்கள் இந்தியா முழுவதும் சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் நிறுவனம் நடத்தி வருகிறது. பொது மருத்துவ முகாமில் இலவச ரத்த அழுத்த பரிசோதனை, சர்க்கரை பரிசோதனை மற்றும் ECG பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட கனரக ஓட்டுநர்கள் பயனடைந்தனர். இந்த முகாமில் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு இலவசமாக கண்கண்ணாடி வழங்கப்பட்டது. இந்த முகாமில் சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்தின் புதுச்சேரி மனிதவள மேம்பாட்டு அதிகாரி பத்மநாபன் மற்றும் இந்தியன் கனரக வாகன ஓட்டுநர்கள் நல கூட்டமைப்பின் திட்ட இயக்குநர் அனுஷா, ஓட்டுநர்கள் நல கூட்டமைப்பின் முகாம் அமைப்பாளர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ நாகமுத்து தேவஸ்தானத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பாரம்பரிய முறையில் பரிவட்டம் கட்டி சாமியின் மாலை அணிவித்து கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான கௌரவம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகளை தலைவர் நேரில் சந்தித்து மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசாமி, பாபு, பிரபாகரன், மாநில செயலாளர் ரவி, தொண்டரணி மாநில தலைவர் மதன், சுகுமார், ரவி, சாமிநாதன், கோபி, முருகானந்தம், அஜய், வரதராஜன், வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மணப்பட்டு கிராமத்தில் கடற்கரை மணல்மேடு ஆக்கிரமிப்பு குறித்து தாசில்தார் ஆய்வு மேற்கொண்டார். கடற்கரையை ஒட்டியுள்ள மணல் மேடுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இயற்கையில் உருவான மணற்குன்றுகள் ஆகும். இவை பல்வேறு புவி, வேதி, இயற்பியல் போன்ற பன்முறை மாற்றங்களால் உருவானதாகும். கடற்கரையில் இருந்து சிறிது தூரத்தில் அமைந்துள்ள இந்த மணல் மேடுகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோர பகுதியில் இயற்கை அரணாகவும் கடலோர கிராமங்களின் வாழ்வாதாரமாகவும் அமைந்துள்ளது. இது உணர்திறன் மண்டலமாக இருப்பதால் கடல் ஆமை இனங்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்வதும் மயில், கீரி, உடும்பு உள்ளிட்ட விலங்குகளின் வாழ்விடமாக இருந்து வருகிறது. பனை, சவுக்கு, முந்திரி மரங்கள் இவை வளர்ந்து வருகிறது. இயற்கைக்கு எதிரான மனிதனின் பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக புதுச்சேரியின் வடக்கு பகுதியில் அமைந்திருந்த மணல் மேடுகளை கரைத்து மறைத்து விட்டனர். மணற்குன்றுகளை ஒட்டியுள்ள விவசாயிகள் தங்கள் நிலப்பரப்பை அதிகரிக்க மணற்குன்றுகளை சரித்து வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டு ஆண்டு கணக்கில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் மணப்பட்டு கிராமத்தில் உள்ள விவசாயி ஒருவர் தன்னுடைய நிலத்தை ஒட்டியுள்ள மணல் மேட்டை சரித்து சமன்படுத்தி நிலமாக மாற்றி வந்துள்ளார். இதன் மூலமாக ஆக்கிரமிப்பு நிலத்தில் பயிர் செய்து வருவதாகவும் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பரப்பை அதிகரித்துக் கொண்டு செல்வதாக வருவாய் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காவல்துறைக்கு புகார்கள் சென்றுள்ளது.
இதையடுத்து பாகூர் தாசில்தார் ராஜலட்சுமி தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் நில அளவையாளர்கள் மணப்பட்டு கிராமத்தில் மணல்மேடு ஆக்கிரமிப்பு பகுதியில் அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்பு பரப்பளவு கணக்கிடப்பட்ட பின்னர் அது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் மணப்பட்டு கிராமத்தில் கடற்கரை மணல்மேடு ஆக்கிரமிப்பு செய்வது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இது தொடர்பாக சிறுவர்கள் பேசும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதில் இதுதாங்க எங்க ஊரு மணல்மேடு, இந்த மணல்மேட்டை அள்ளி செல்கின்றனர், மரங்களை அழிக்கின்றனர் என்றும் இது என்னவென்று வந்து பாருங்கள் என்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிடுவது என நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மேற்கு மண்டல பொறுப்பாளர் மதியழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும் பாஜக மற்றும் அதிமுக கட்சிகள் 14 தொகுதிகளில் போட்டியிடும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார். மேலும் பாமக கூட்டணியில் உள்ளதாகவும் சுரானா தெரிவித்தார். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாட்டாளி மக்களின் தெற்கு மண்டல பொறுப்பாளர் வடிவேல், கிழக்கு மண்டல பொறுப்பாளர் கோபி, மேற்கு மண்டல பொறுப்பாளர் மதியழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மேற்கு மண்டல பொறுப்பாளர் மதியழகன், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 1 மாத காலமாக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோரை சந்தித்து பேசிய நிலையில் தங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காத காரணத்தால் 30 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கட்சியின் தலைவர் அன்புமணிக்கு அனுப்பி வைக்க உள்ளதாகவும் மேலும் அவர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பது கூட தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக தனித்து போட்டியிடுவது என முடிவு எடுத்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் வழி கல்வியை கட்டாயப்படுத்த கோரி புதுச்சேரியில் பேரணி மற்றும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் தமிழ் வழி கல்வியை கட்டாயப்படுத்த கோரி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. 2026, 2027 கல்வியாண்டில் இருந்து தமிழ் வழி கல்வியை அமல்படுத்த வேண்டும், கல்வி வாணிகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த பேரணி துணைநிலை ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் தாய்மொழி தமிழை பாதுகாக்க வேண்டும், தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பேரணியின் முடிவில் அரசுக்கு கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. தமிழால் ஒன்றிணைவோம், தாய்மொழி தமிழை பாதுகாப்போம் என்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். ஐயன் வள்ளுவருக்கு, தேவனே பாவனருக்கு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறாரா முதலமைச்சர் ரங்கசாமி? கூட்டணியில் தொடரும் குழப்பம். திமுக மற்றும் காங்கிரஸ் இடையில் தொகுதி பங்கீடு குறித்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. சுமூக தேர்வு எட்டப்படாததால் இழுபறி நீடிப்பு. புதுச்சேரி தமிழக எல்லை பகுதிகளில் விடிய விடிய வாகன சோதனை. புதுச்சேரி காவல்துறை, தொழில் பாதுகாப்பு படை இணைந்து நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.